ஹல்லேலூயா. குட் மார்னிங். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களுக்கு முன் வருகிறோம். 7 மணி ஆயிடுச்சு. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, மற்றொரு நாள் மற்றொரு விசை உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடுவதற்கு, உம்முடைய வார்த்தைகளில் உள்ள சாரங்களை உணர்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்கு தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த வேளையிலும் கூட எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல அலைகளினாலே அலைக்கழிக்கப்பட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சிதறி போகின்ற வாழ்க்கையாயிருக்கிறதா? ஒரு பெரிய புயல் காற்றிலே சிக்கிக்கொள்வோருடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சமுத்திரத்திலே சிக்கிக்கொள்கிறவர்கள் அங்கிருந்து பத்திரமாக அங்கே இருப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளை முன்னெடுப்பாங்க. இப்பெல்லாம் அந்த ஸ்ட்ரீம் என்ஜின்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் கூட சேஃப்டி இல்லைங்கிற விஷயம்தான் அநேக இடங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதை நான் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் அந்த காற்றின் ஓட்டத்தை பொறுத்தே அந்த படகு வழிநடத்த வேண்டி இருந்தது. ஒருவேளை காற்றின் போக்குக்கு எதிராக நடத்த வேண்டுமென்றால் அது ரொம்ப கடினமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்ய வேண்டியிருக்கும். பாய்மரத்தை ஏற்றி காற்றின் போக்கிலே அவர்கள் பிரயாணம் செய்வார்கள். இதெல்லாமே அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் அவங்க ஏதோ சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம மாதிரி பஸ்லையோ அல்லது ட்ரெயின்லையோ உட்காந்துட்டு போற பிரயாணம் இல்லைங்க. அது போராட்டத்தோடு கூடத்தான் இலக்கை சேர முடியும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஏரோப்ளைனில் ஏறி ஹாயா இங்கிருந்து அங்கே போய் இறங்கிறது கிடையவே கிடையாது. அல்லது ஒரு ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு, இப்போலாம் ரொம்ப நல்ல ஏசி ட்ரெயினெல்லாம் வந்துடுச்சு, ஹாயா அப்படியே நிம்மதியாக தூங்கிக்கிட்டே இலக்கை சென்று அடைவது அல்லவே அல்ல. பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாய் ஆக வேண்டும் என்றால் நாம் அநேக சிரமங்களை பட்டுத்தான் பரலோகத்தை அடைய வேண்டும் என்று பக்தன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படி பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதே போராட்டம்தான். போராட்டங்கள் இல்லாமல் ஜெயம் எங்கிருந்து வரும்? போராடுவதற்கு இஷ்டப்படாதவன் அவன் தன் வாழ்க்கையில ஒரு ஜெயசாலியாக எப்படி உயர்த்தப்படுவான்? இன்றைய கிறிஸ்தவத்துவம் என்பது நமக்கு ஒரு சுகம் மாதிரி இருக்கிறதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். தினந்தோறும் நம்முடைய கன்வீனியன்ட்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சபைக்கு தான் போகணும் அப்படின்னு நல்லா நிறைய இடம் நம்ம காருக்கு பார்க்கிங்லாம் இருக்கிற மாதிரி, அதோட நமக்கு நல்ல ஆகாரம், நல்ல மரியாதை, இன்னும் நல்ல ஏசி சர்ச், ரொம்ப அழகா இருக்கிற ஆலயங்கள், கட்டடங்கள் என்று சகல வசதியோடு இருக்கக்கூடிய ஆலயங்களைத்தான் நாம் தேடுகின்றோம். அதனால தான் சில பேர் அந்த மாதிரி இருக்கிற சர்ச்சஸ் இன்னைக்கு சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கவனமாக நாம் பார்த்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து எல்லா விஷயங்களிலும் போராடி நம்மை போல் ஒரு மனிதனாகவே அவர் வந்தார். அவர் சந்தித்த சிரமங்கள் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தைகளை தாங்க வேண்டியிருந்தாலும், எவ்வளவு புயலை போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும், திடீரென்று எதிர்பாராத விதமான விபத்துக்கள் நேர்ந்தாலும், நம்ம எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்தான் எனக்கு ஆதாரம், அவர்தான் எனக்கான இலக்கு. அவர் பொய் பேசாதவர், அதேபோல் அவர் அநியாயங்களை இழைக்காதவர், அவர் ஒருபோதும் கைவிடாதிருக்கிறவர், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற தைரியம் நமக்குள் இருக்கிற போது, அது எப்பேற்பட்ட போராட்டமாயிருந்தாலும் தேவனுக்குள்ளான விசுவாசத்தோட முன்னேறிக்கிட்டே இருப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17ஆம் வசனம், அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தாலும். ஒரு தியரி மாதிரி இருக்கா? எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லணும்னா, தேவன் நமக்காக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்,
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை தருவேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், திகிலடையாதே, கலங்காதே, உன் வலக்கரத்தை பிடித்து நான் நடத்துகிறேன். இப்படி எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் பைபிள்ல நமக்காக இருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 30,000 வாக்குத்தத்தங்கள் பைபிள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு. நாம் அந்த வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டால் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிற போதும் தைரியமாக இருக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகின்றவரோ, நம்மை கைவிடுகிறவரோ அல்லது பலவீனரோ அல்ல, பலமுள்ள தேவன். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றிக் கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நங்கூரமாக இருக்கின்றது. நம்முடைய ஆத்துமாவுக்கான நங்கூரம். நங்கூரம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? பாருங்க, உங்க பேக்ல உங்களுக்கு காண்பிக்கிறாங்க. அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கவனிங்க. சமுத்திர பிரயாணம் போகும்போது படகுக்கு நங்கூரம் போட்டு அது அலைகளினாலே அலைக்கழிக்கப்படாமல், புயலாலே அலைக்கழிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களால் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு நிலைமை வருகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நங்கூரத்தை போடுவார்கள். அது கீழே எங்கேயாவது ஒரு பகுதிக்கோ பாறைக்குள்ளேயோ போய் மாட்டி அப்படியே அசையவே முடியாம, அது எவ்வளவு தீவிரமானதா இருந்தாலும் போராட்டமானதா இருந்தாலும் அது அங்கேயே இருக்குமே தவிர அது மூழ்கி விடாமல், ஆபத்துக்குள் சிக்கிக்கொள்ளாமல் அது காப்பாற்றப்படுகிறது. அந்த நங்கூரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு சிலுவை மாதிரி வடிவம் கூட இருக்கும். நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா அந்த சிலுவை தான் நமக்கு ஆதாரம். நம்முடைய உலக பாவங்களிலிருந்து விடுவிப்பது, இந்த உலக உபத்திரவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பது, இந்த பாவ பள்ளத்தாக்கிலிருந்து நம்மை மீட்பது, நம்மை மன்னிக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரமே. இயேசு கிறிஸ்து நமக்கான நங்கூரத்தை போல இருக்கிறார். அவரை பற்றி கொண்டால் ஸ்திரமில்லாத நம்முடைய ஆத்துமாவுக்கு இது நித்தமும் ஒரு நங்கூரமா இருந்து நம்முடைய ஆவிக்கு நங்கூரத்தை போல இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா அலைக்கழிக்கப்படாமல், சிதறி விடாமல், சோர்ந்து விடாமல், மூழ்கி போய் விடாமல், இந்த போராட்டங்களிலே, இந்த பிரச்சனைகளிலே, இந்த புயலிலே, இந்த சிரமங்களிலே, இந்த வேதனையிலே, இந்த நிந்தையிலே, இந்த அவமானங்களிலே, இந்த பிரச்சனைகளிலே, இந்த சிக்கல்களிலே, இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவர் உனக்கு நங்கூரமாய் இருந்தால் உன்னை ஒருவனாலும் அசைக்க முடியாது. அதாவது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்கு அவர் நங்கூரமாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், உன் முழு நம்பிக்கையை அவர் மீது வைத்து விட்டார், எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் நீ அதில் அடித்துக்கொண்டு செல்லப்படமாட்டாய். உன் மேலிருந்து எவ்வளவோ புயலடித்து பெருங்காற்று வீசினாலும் கூட, உன்னை பயப்படுத்துவதற்கு, உன்னை பாடுபடுத்துவதற்கு எத்தனையோ புயல் எனக்கு எதிராக வந்தாலும் நீ தைரியமாய் இருக்க முடியும். விசுவாசி, தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், அவர்தான் என் ஆதாரம், என் பலன், என் நம்பிக்கை, எனக்கான நங்கூரம் என்று விசுவாசிக்கிறவர்களின் வாழ்க்கையில ஸ்திரமான பக்தியை உடையவர்களாயிருப்பார்கள். பவுல் ஒரு முறை கப்பலில் போய்கொண்டிருந்த போது பயங்கரமான எதிர்காற்றுகள், புயல்கள், பெருங்காற்றுகள் அந்த படகை அலைக்கழித்து எத்தனையோ விதமாக அவர்களை பயப்படுத்திய போது ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 27வது அதிகாரம் 29ஆம் வசனம். கவனிங்க. பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். அங்கே அதிக அளவில் புயல் காற்றும், பெருங்காற்றும், எதிர்காற்றும் அடிக்கிற போது கப்பல் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடி ஒரு பயங்கரத்திற்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள் என்று நினைக்கிற சமயத்தில், அப்படி சிக்கிக்கொள்வார்கள் என்று இருந்த அந்த சமயத்தில் அங்கே 4 பக்கமும் 4 நங்கூரங்களை போட்டது போல அந்த படகு ஸ்திரமாய் நின்றது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்று எது உன்னுடைய வாழ்க்கையை கலவரப்படுத்துகிற விஷயம், கலங்க பண்ணுகிற விஷயம்? பொருளாதார பிரச்சனைகளா, சரீர சுகவீனமா, பலவீனங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்களா? மருந்துகளை அல்லது ஆபரேஷன், சர்ஜரிஸ் என்று பணம் இல்லாத கடனை உடனே வாங்கி அப்பவும் நல்ல சுகம் கிடைக்காம அவஸ்தைப்பட்டு கொண்டு
என்ன செய்ய வேண்டும் என்று புரியாத சூழலில் இருக்கிறீர்களா? நிந்தைகளுக்குள்ளாக, அவமானங்களுக்குள்ளாக இருக்கிறீர்களா? ஏமாந்து விட்டீர்களா அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா? எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில இன்று எதுவும் புரியாத நிலைமையில மாட்டிக்கொண்டிருந்தாலும், அப்படி இப்படி என்று வருகிற சோதனைகள் நம்மை சோர்வுறச் செய்ய முயற்சி செய்கிற போது, ஏசப்பா நீரே என் ஆதாரம், நீரே என் நங்கூரம், எங்களை தேவனுக்குள் ஆறுதல் படுத்துகிறது. என்னுடைய ஆண்டவர் என் பட்சத்திலிருந்து போராடுவார், எனக்கு வெற்றியை அருளிச் செய்வார். இந்த ஒரு கண்டத்திலிருந்து கட்டாயம் என்னை தப்புவித்து விடுவார். இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவித்து விடுவார். இந்த சிரமங்களிலிருந்து என்னை மீட்டு வெளியே கொண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும் என்றால் அதுதான் உனக்கான நங்கூரம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே மனிதனுக்கு இருக்கிற இலக்கம் என்று எதுவும் இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனால் ஆண்டவரை நம்பின ஒவ்வொருவருக்கும் எதுவும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்து எனக்கு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் கட்டாயமாக அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஒரு விஷயம், ஆண்டவர் தண்ணீரின் மீது நடந்து வந்தபோது ஐயோ ஆவேசம் என்று சீஷர்கள் பயப்பட்டார்கள். அவர்கள் நானே பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னபோது, நீரே என்றால் என்னையும் தண்ணீரின் மீது நடக்க வைக்க வேண்டும் என்றான் பேதுரு. நடந்து வா என்றவுடனே பேதுருவும் கூட தண்ணீரின் மீது நடக்க ஆரம்பித்தான். நான் ரெடி எடுத்து வச்சான் இல்லையோ, அந்த பயங்கர காத்தை பார்த்து மூழ்கி போக இருந்தானா. ஆண்டவரை பார்த்தபோது தண்ணீரில் நடந்தான். தண்ணீரின் மேல் நடக்க முடிந்தது. ஆண்டவரை போல தானும் கூட தண்ணீரின் மீது நடந்தது. நடந்தான் என்று இருக்கிறது. எப்பொழுது? ஆண்டவரை நங்கூரமாய் வைத்துக் கொண்டபோது, ஆண்டவரை பற்றி கொண்டபோது, ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது, ஆண்டவருடைய பேச்சை கேட்டபோது. ஆனால் எப்பொழுது காற்றை பார்த்தானோ மூழ்கி போக ஆரம்பித்து விட்டான். காற்றின் சத்தத்தை கேட்டானோ பயப்பட்டு விட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியுங்கள் என்று அவன் கூக்குரலிட்ட போது ஆண்டவருடனே தம் கரத்தை நீட்டி அவனை எழுப்பி விட்டார் என்று திரும்ப தண்ணீர் மீது நடந்து இருவரும் சேர்ந்து படவை அடைந்தார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே காற்றை பார்த்து பயப்படுகிறாயா? சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறாயா? பிசாசின் தந்திரங்களைக் கண்டு பயப்படுகிறாயா? பிசாசின் கிரியைகளைக் கண்டு பயப்படுகிறாயா? மொழிவிடுவாய். இயேசுவை நோக்கி பார், தைரியமா இருப்பாய். என்னுடைய நங்கூரம் அவர்தான், என்னுடைய கரங்களை பிடித்திருக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்றவர், பொய் பேச இயலாத தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தருவார் என்றால் அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கிற போது, இன்று நான் ரோமாபுரியிலே நான் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு முன்பு நான் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கிறது. நம் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று அந்த கப்பலிலே ஒரு மிகப்பெரிய விபத்து நேர்ந்த போது, கப்பலே உடைகிற சூழலுக்குள் இருந்தபோது பவுல் அந்த நம்பிக்கையோடு கூட சொல்லுகிறான், என்னோடு கூட பேசியிருக்கிற தேவன், என்னை அனுப்பியிருக்கின்ற தேவன் என்னை அந்த ரோமாபுரியை சென்றடைய உதவுவார், என்னாலே நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள் என்ற பெரிய நம்பிக்கையை கப்பலில் தன்னோடு இருந்த எல்லோருக்குமே அவன் உருவாக்கினார். அந்த விதத்தில் கப்பல் சேதமடைந்த போதும், புயலிலே சிக்கி தவித்த போதும் அவர்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. அவர்கள் திரும்ப ரோம் நகருக்கு செல்வதற்கு, பவுல் அங்கே சாட்சியாய் நிற்கிறதற்கு தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்றியது அங்கே நடந்தது. வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்களா? அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்காக தேவனிடத்திலே மன்றாடுங்கள். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல உனக்கு சந்ததியை தருவேன், எண்ணில் அடங்காத பிள்ளைகளை சந்ததியை அருளுவேன், கடலின் மணலத்தனையான பிள்ளைகளை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணின போது, எங்க 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா 25 ஆண்டுகள் கடந்து விட்டன. முதிர் வயதிற்கு வந்து விட்டான் ஆபிரகாம். சாராள் பலவீனமாகி போன ஸ்திரீகளுக்குள்ள தர்மம் நின்று விட்டது. 90 வயது சாராள், 100 வயது ஆபிரகாம். இனி அவர்களுக்கு பிள்ளை பிறக்குமா? ஆனால் தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். இந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறிற்று. 100வது வயதுல ஆபிரகாமுக்கு தேவன் சந்ததி அருளிச் செய்தார், ஈசாக்கை. அந்த வீட்டிலே அந்த மகனோடு கூட ஒரு பெரிய
சந்தோஷம் உண்டாயிற்று. வாக்குத்தத்தம் நிறைவேறியது. இன்றும் கூட தேவன் ஆபிரகாமுக்கு தந்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனக்கூட்டம் எவ்வளவுதான் சிதறி போனாலும், எவ்வளவுதான் சிதறிக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் நடந்தாலும், தேவனுடைய கோபம் எவ்வளவுதான் அவர்கள் மீது இருந்தாலும், எவ்வளவுதான் அன்பை பெற்றுக்கொண்ட போதும், தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக இருந்தாலும், ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இஸ்ரவேலின் ஜனம் இன்று வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வாக்கு கொடுத்தவர் நம்பிக்கைக்குரியவர். உங்கள் பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தம் பெறுங்கள். உங்கள் எதிர்காலத்திற்காக வாக்குத்தத்தத்தை பெறுங்கள். அங்க வாக்குத்தத்தத்தை நங்கூரம் போல பற்றிக்கொண்டு அது கட்டாயமாக உங்களை காப்பாற்றும், நிறைவேற்றும். தப்பிப்போகாதபடி, சிதறிப்போகாதபடி உங்களுக்கு கிருபை அருளி செய்யும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷயங்கள் வாழ்க்கையை பாருங்க ராஜா. சமுத்திரத்தின் அலைகளைப் போல முன்னுக்கும் பின்னுக்கும் போகின்ற எங்கள் பக்தி வாழ்க்கையை கவனிங்கப்பா. ஸ்திரமற்ற வாழ்க்கையை பாருங்கப்பா. பயத்தோடும் பீதியோடும் இருக்கிற வாழ்க்கையை பாருங்க ராஜா. போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே இல்லாதவர்களாய், ஆவிக்குரிய நங்கூரமாக இருக்கிற கிறிஸ்துவையே பற்றிக்கொண்டு எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், மரணமே சம்பவித்தாலும், எந்த சோதனை வந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், வாக்கு தந்தவர் அதை நிறைவேற்றுவார் என்று உமக்குள் நம்பிக்கை வைத்து உம்மை மாத்திரமே சார்ந்து கொண்டு அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஸ்திரமான பக்தியுடையவர்களாக, உம்மையே நம்பிக்கையாக, ஆதாரமாக, நங்கூரமாக உம்மை பற்றிக் கொள்வதற்கும் உம்முடைய சாட்சியாய் வாழ்கிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கெங்கிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தையும் அவ்வளப்பொழுது லைவ் சேட்டில் வந்து உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டு விடுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக உங்கள் தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நினைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் துணையாயிருப்பதாக.